ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரமடை அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய தென் திருப்பதிக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இது வந்து 2023 டிசம்பர் 30ங்க. நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நியூ இயர் அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்தோம். ஆனால் அப்போயும் சரியான கூட்டங்க. எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு பாருங்கள். இது ஒரு ப்ரைவேட் கோவிலுங்க. கோவில் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக், திருப்பூர் டிஸ்ட்ரிக் ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு தென் திருப்பதி கோவில் இதுதாங்க. வெளியிலேருந்து பார்க்குறக்கு இந்த மாதிரி ஃபேக்ட்ரி மாதிரி தான் இருக்கும். உள்ளே போய் பார்த்திங்கன்னா தான் கோவில் மாதிரி இருக்கும். கோவில் ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. கார் பார்க்கிங்க்கு, 2 வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சுங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. பாத்ரூம் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. உள்ளே வந்து நம்ம திருப்பதி போயிட்டு வந்தால் என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குமோ அதே ஃபீலிங் இந்த கோயிலில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபோனு, பேகு, அப்புறம் நம்ம கொண்டுட்டு போகிற பர்ஸ் இதெல்லாம் வந்து வெளியிலேயே வச்சுட்டு போயிடணும். உள்ளே எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. டோக்கன் போட்டுட்டு வெளியிலே நம்மளோட பேகு, ஃபோனு, நம்மளோட திங்ஸ்லாம் வச்சுட்டு போயிடலாம். நாங்கள் வந்து காரில் தான் போயிருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆஃப்டர்நூனுக்கு லன்ச்சும் வந்து நாங்களே வீட்லேயே காலையில் 1 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 6 o'clock வண்டி எடுத்துகிட்டு 2 hours ட்ராவல் பண்ணி 8 o'clock அங்கே போயிட்டாங்க. 1 day ட்ராவல் மாதிரி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் எப்படியெல்லாம் இந்த என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்கிறத பார்க்கலாம். இந்த திருப்பதி கோவில் வந்து நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே போகும்போது செக் பண்ணுவாங்கங்க. லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. மேலே வந்து சேர் போட்டிருப்பாங்க. அந்த சேரில் வந்து உட்கார வச்சுருவாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு குரூப்பாக தான் வந்து மேலே சாமியை பார்க்குறக்கு அனுப்புவாங்க. ஸ்டெப்ஸ் மேலே ஏறி மேலே சாமியை பார்க்குறக்கு போகணும். சாமி வந்து அசலாக வந்து திருப்பதியில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தாங்க இங்கே தென் திருப்பதியிலையும் இருக்கிறாரு. ரொம்ப சூப்பராக இருந்தார். நாங்கள் நல்லா திருப்தியாக பார்த்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் உள்ளே சுற்றி வர பார்க்குங்க. பார்க்கெல்லாம் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருந்துட்டு லட்டு சேல்ஸ் பண்ணாங்க. ஒரு லட்டோட ரேட்டு 50 ரூபா. நாங்கள் 2 லட்டு வாங்கி அந்த பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டு நிறைய நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க. ஆல்மோஸ்ட் 12 o'clock வரைக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெளியில் நிறைய கடைகள் இருந்துச்சுங்க. எல்லா கடைகளையும் சுற்றி பார்த்துட்டு தேவையான பொருட்கள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு அங்கேயே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் நாங்கள் கொண்டு போயிருந்த பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. கோவில் நல்ல திருப்தியாக இருந்துச்சு. மேட்டுப்பாளையம் அப்படிங்கிறது ஒரு நல்ல கூலிங்கான பிளேஸுங்க. நீங்கள் வண்டியில் போகும்போதே நிறைய மலைத்தொடர்கள், அழகான காட்சிகள், இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டே போகலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 2 பக்கம் மலை இருந்துச்சு. ரைட் சைடும் மலை இருந்துச்சு, லெஃப்ட் சைடும் மலை இருந்துச்சு. லெஃப்ட் சைடு இருக்கிற மலை தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து தென் திருப்பதியில் இருந்து வனபத்திரகாளி அம்மன் கோவில் போகக்கூடிய வழிங்க. மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளி அம்மன்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள் தான். ஸோ அது போகிற வழி தாங்க இது. போகிற வழியில் இந்த ஸ்பாட் இருந்துச்சுங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நீளமாக ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே இறங்கி ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போனோம். இது ஒரு செம ஸ்பாட்டுங்க. 3 பக்கமே மலைகள் தெரிஞ்சிச்சு. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அண்ட் முன்னாடி ஃப்ரண்ட்டு போகிற வழியில் 3 பக்கமே மலைகள் தெரிஞ்சிச்சுங்க. மேகம் மூட்டம் அப்படியே மூடி இருந்துச்சு. மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே ஆற்றுக்கு போகலை, டைரெக்டாக போயிட்டு சாமி கும்பிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி மணி வந்து 1:30 பக்கமாக ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி ஆகணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு டைரெக்டாக போய் சாமி கும்பிட்டோங்க. சாமி கும்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆற்றுக்கு வந்தோங்க. அழகுனா அழகு, அவ்வளோ ஒரு இயற்கை அழகுங்க இந்த ஆறு.
ஆறு, மலைகள், காடுகள், மேம்பாலம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற ஒரு பிளேஸ்னால் அது இந்த பிளேஸ்ன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மலைத்தொடர், கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மலை தான். முன்னாடி பார்த்திங்கன்னா காடு, உயரமான மரங்கள், அங்கே நிறைய பாக்கு மரங்கள் இருந்துச்சு. ஸோ இது தூரத்துலேருந்து பார்க்குறக்கு பாக்கு மரம் மாதிரி தான் தெரியுது, ஆனால் என்ன மரங்கள்னு தெரியல. நிறைய தென்னந்தோப்புங்க. லெஃப்ட் சைடு பார்த்திங்கனாலும் மலைத்தொடர் தான், ரைட் சைடு பார்த்திங்கனாலும் மலைத்தொடர் தான். மேலே ஒரு பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க, அந்த பாலத்தில் நின்றும் நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரு விநாயகர் கோவில் வச்சுருப்பாங்க, அந்த விநாயகர் கோவில் நல்ல உயரமாக வந்து கட்டியிருக்காங்க. அது மேலே நின்று இந்த அழகான இயற்கை காட்சியை பார்த்து ரசிக்கிறதுக்காகவே அந்த விநாயகர் கோவிலை ரொம்ப மேலே தூக்கி கட்டியிருக்காங்க. தண்ணி நிறையா இருந்துச்சு, தண்ணி வந்து போகலை, தேங்கி கிடந்துச்சுங்க. தண்ணி வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே வந்து தேங்கி கிடந்து பாசம் பிடிச்சி பாசம்லாம் மேலே மிதக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதிகமாக யாருமே குளிக்கலை. பரிசல் இருக்குங்க, பரிசலில் யாருமே ஏறி போகலை, ஏன்னா தண்ணி தேங்கி இருக்கு இல்லைங்களா, அதனால். ஸோ நாங்கள் உள்ளே லைட்டாக இறங்கி தண்ணியை தொட்டு மட்டும் பார்த்துட்டோம். உள்ளே இறங்கி குளிக்கவெல்லாம் இல்லைங்க, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு சுற்றி சாமி கும்பிட்டுருந்தோங்க. இது வந்து என்ட்ரன்ஸுங்க. கோவிலுக்குள்ளே போகும்போதும் கோவிலை விட்டு வெளியில் வர்றதும் இது தான். கோவில் வந்து ஹானஸ்ட்டாக ரொம்ப நீட்டாகவே இல்லைங்க, ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப குப்பை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஆற்றுலையும் பார்த்திங்கன்னா குளிக்கிறக்கே உள்ளே இறங்குறக்கே மனசில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப குப்பைகளாக இருந்துச்சு. நாங்கள் சுற்றி மட்டும் பார்த்துட்டு கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துட்டோங்க. தேர்டாக நாங்கள் போனது காரமடை ரங்கநாத சாமி கோயிலுக்கு தாங்க. ஆனால் காரமடை ரங்கநாத சாமி கோவில் பூட்டிருச்சு நாங்கள் போகிறதுக்குள்ளே. நாங்கள் ஆல்ரெடி இங்கேயே 3:30 பக்கம் பண்ணிட்டோங்க. நாங்கள் போகும்போது அங்கே கோவில் வந்து பூட்டிட்டாங்க. அதனால் அந்த கோவிலில் வெளியிலேருந்து மட்டும் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.